பார்க்கும்போதே நீங்களும் செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுதில்ல? இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இருமிக்கிட்டே இருக்கிற சாப்பிட்றது டீ கேட்டா டீ குடிச்சோடனே பசி போச்சு. இறால் வாங்கி வச்சிருக்கிறேன். அது வந்து நைட்டுக்கு செய்யலாம்னு பார்த்தேன். சரி இப்போயே செய்யணுன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். சரி செஞ்சு இறால் தோசை செஞ்சு தரேன். சமத்தா சாப்பிடலாம் பொறுமையாக இருக்கு. சரி பசிக்குதப்ப இல்லையே பசிக்கல. அப்புறம் என்ன உண்டு? எதுக்கு பொடி பொடி வெட்டிக்கிற? இறால் இருக்குதான், இறால் தொக்கு செய்யலாம். இதெல்லாம் சீக்கிரம் வதங்கும்ல. இறால் கிரேவி செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தக்காளி அரிஞ்சிருக்கேன், வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன், தேங்காய் எடுத்துருக்கேன். இது சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒன்று ஒன்றா செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டாச்சு, கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் You will put a kadai on a stove and put வெங்காயமான ஆயில். இங்கிலீஷ்லாம் அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அண்ட் டொமேட்டோ. இந்த டொமேட்டோ வரல. வெங்காயம் செவக்கட்டும். பாதி கண்ணாடி மாரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்கணும். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும்ல, நல்லா வதங்கட்டும். ரெண்டு சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, அது சேர்ந்து வதங்கட்டும். பாதி அளவு வதங்கி வந்துட்டு இப்போ இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை ஊந்துடும், இறால் சேர்த்துக்கலாம். ஓகே, இறால் சேர்த்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கிட்டுங்க. ஓகே, இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அப்படியே வதங்கிட்டு இருக்கிற சிம்மிலே வச்சு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். தேங்காய் கீத்து ஒரு 5 கீத்து போட்டிருக்கிறேன். 4 பல் பூண்டு பல் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் போடுறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பெப்பரு 1 டீஸ்பூன் போடுறேன். நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இடையில கிண்டி விட்டேன். நல்லா இறால் எண்ணெயிலே வேவிட்டுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இறால் வந்து நல்லா வேகட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். மசாலா எந்த மசாலா சேர்க்கல, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் தான் சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ கலரி கொடுத்துடலாம். இதேமாரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்படியே பெரட்டி எடுத்தால் பெரட்டல். தேங்காய் ஊற்றி செஞ்சால் அது எப்படி பேர் சொல்கிறது, தொக்கு. இப்போ தேங்காய் செஞ்சுக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, அதையும் அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். வாசனை செம்ம தூக்கலாக இருக்குது. அது சோம்பு, சீரகம், பூண்டு, இஞ்சி வைக்கக்கூடாது, பூண்டு வச்சுருக்குறேன். இதேமாரி பக்கத்தில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து இஞ்சி வரட்டுங்க.
சரியா? இறால் தொக்கு 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 இறால் தொக்கு. அப்படியே உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகே, வேகட்டும், கொதித்து வரட்டுங்க. அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். ஓகே, அப்பப்போ கிண்டி கொடுங்க. அது வெந்து வந்ததுன்னா கரெக்டாக கிரேவி ஆகிடும். ஓகே, பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ கிண்டி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, கிரேவி ரெடி ஆகிடும். இறால் கிரேவி. பார்க்கும்போதே நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல? இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஓகே, என்ன ரெடி ஆகிட்டா? இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதேமாரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், என்னைய காட்டுங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் இறால் தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பாய். கட் பண்ணிக்கங்க.